அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம விரும்பக்கூடிய நபரை நினைத்த மாத்திரமே நம்ம இருக்கக்கூடிய இடத்துக்கு வர வைக்கக்கூடிய ஒரு கந்தர்வ பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த கந்தர்வ பிரயோக முறையை யாரெல்லாம் பிரயோகப்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு சில குடும்பங்களில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிகள் வந்து ஏதாவது ஒரு சண்டை சச்சரவுகளில் பிரிஞ்சு வாழ்வாங்க. சரிங்களா, தனித்தனியாக பிரிஞ்சு வாழ்வாங்க. அப்பேற்பட்ட சூழ்நிலையில் உள்ளவங்க யாராவது ஒரு கணவனோ மனைவியோ இந்த பிரயோக முறையை பண்ணி நம்ம இருக்கக்கூடிய வீட்டில் அந்த எந்திரத்தை நம்ம பிதைச்சி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம யாருக்கு வரணும்னு நினச்சி நம்ம பூஜை பண்ணணுமோ அந்த நபர் அந்த இடத்துக்கு தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா, தேடி வந்து நம்மளோட ஒற்றுமையாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. இதற்காக இந்த கந்தர்வ பிரயோக முறையை வந்து ஆதி காலங்களில் பண்ணுவது உண்டு. அதே சமயம் பார்த்திங்கன்னா இன்னும் வேறு எதற்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சில பேர்கள் இந்த பெண்கள் ஆண்கள் என்ன செஞ்சுருவாங்கன்னா, வீட்டை விட்டு காதல் திருமணம் பண்ணிவிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிடுவாங்க. அவங்கள வந்து மனநிலையை மாற்றி தன்னுடைய வீட்டுக்கு வர வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெற்றவர்கள் பார்த்திங்கன்னா இந்த பிரயோக முறையை பண்ணினீங்க அப்படின்னா, அந்த ஓடி போனவங்க 2 பேரும் மத்தியிலையும் சண்டை சச்சரவுகள் உண்டாகி என்ன செஞ்சுருவாங்கன்னா, உங்கள் இருப்பிடத்தை தேடி அந்த பெண்ணானவர்கள் வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. இதற்காகவும் இந்த பிரயோக முறையை பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னு வச்சுங்க, நம்ம மனசில் நினைக்கக்கூடிய நபர்களை விரும்புகிறவங்களாக இருக்கட்டும், காதல் பண்ணக்கூடியவங்களாக இருக்கட்டும், அவங்கள வந்து அவங்க மேலே அன்பு பாசம் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்க மேலே உருவாக்கணும் அப்படின்னா, இந்த நினைத்தவரை வர வைக்கிற அந்த கந்தர்வ பிரயோக முறையை வந்து நம்ம தாராளமாக பண்ணலாம். எக்காரணத்தை கொண்டும் தவறான நோக்கத்திற்கு யாரும் வந்து பயன்படுத்திட வேண்டாம். இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா என்னைக்கு பண்ணலாம் அப்படின்னா, வளர்பிறையில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்குன்னு பண்ணலாம், இல்லைன்னா நிறைஞ்ச பௌர்ணமி நாள் அன்னைக்குன்னு பண்ணலாம். சரிங்களா, அதாவது ஒவ்வொரு தேவதைகளை வச்சு நம்ம என்ன பண்ணுவாங்கன்னா, மாந்திரீகத்தில் ஒரு மாந்திரீக விஷயங்களை பண்ணுவாங்க. அதாவது கந்தர்வருக்கு பார்த்திங்கன்னா என்ன சக்தி இருக்குது அப்படின்னா, நினைத்த மாத்திரத்திலேயே ஒரு நபரை வசியம் பண்ணக்கூடிய சக்தியும், நினைத்த மாத்திரத்திலேயே எந்த பொருளை வேண்டுமானாலும் தன்னுடைய இருப்பிடத்துக்கு வர வைக்கக்கூடிய அந்த சக்தியும் இந்த கந்தர்வ பிரயோகத்திற்கு இருக்குது. சரிங்களா, இதை வச்சு நிறைய விஷயத்திற்கு மாந்திரிக விஷயங்களுக்கு பயன்படுத்தலாம். சரிங்களா, அதாவது நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த சக்கரத்தை பார்த்திங்கன்னா, ஒரு செப்பு தகட்டிலையோ இல்லை ஒரு வெள்ளி தகட்டிலையோ என்ன செஞ்சுக்கங்கன்னா எழுதிக்கிட்டு, அதை நீங்கள் என்ன பண்ணிடுறீங்கன்னா கடல் நீரால் ஃபஸ்ட்டு கழுவிடுங்க. கழுவிட்டு பால், பன்னீர், மல்லிகைப்பூவு, சந்தனம் இந்த பொருட்களை வச்சு என்ன செஞ்சுருங்கன்னா அந்த எந்திரத்தை அபிஷேகம் பண்ணிவிட்டு, அந்த எந்திரத்துக்கு பார்த்திங்கன்னா மோகினி வசியமை இருந்துச்சு அப்படின்னா அந்த மோகினி வசியமை கொஞ்சோண்டு எடுத்து அந்த எந்திரத்தினுடைய முழு பகுதியுமே நல்லா பூசிடுங்க. பூசிட்டு அந்த எந்திரத்துக்கு சந்தன குங்குமம்லாம் வச்சு உங்களுடைய பூஜை ரூமில் பார்த்திங்கன்னா ஒரு கலசம் கட்டணும். சரிங்களா, கலசம் கட்டுறது நம்ம வீடியோ பதிவில் நிறைய போட்டிருக்கோம். அதே போல் கலசம் கட்டி அந்த கலசத்துக்கு பக்கத்தில் ஒரு மண் அகல் விளக்கில் ஒரு தீபம் ஒன்று ஏற்றி வச்சுக்கிட்டு, அந்த தீபத்துக்கு பக்கத்தில் ஒரு தாம்பாளத்தட்டில் ஒரு விபூதி பரப்பி, அந்த விபூதி மேலே இந்த எந்திரத்தை வச்சு என்ன செஞ்சிடன்னா தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலைப்பாக்கு, பூ இதெல்லாம் வச்சு அந்த எந்திரத்துக்கு பூஜை போட்டுருங்க. ஒரே ஒரு டம்ளரில் நெய்வேத்தியமாக கற்கண்டு, சரிங்களா, கல்கண்டு போட்டு பசும் பால் கொஞ்சோண்டு மட்டும் நெய்வேத்தியமாக வச்சா போதும். வேறு எந்த படைகளும் இதற்கு தேவை கிடையாது. கல்கண்டு இல்லைன்னா பனங்கற்கண்டு, சரிங்களா, இந்த மாதிரி போட்டு கொஞ்சோண்டு சுக்கு ஏலக்காய் தட்டி போட்டு அதை ஒரு பானக்கமாக நம்ம அதை வைக்கலாம். சரிங்களா, இதை மட்டும் வச்சா போதும். வச்சுட்டு நம்ம இந்த எந்திரத்துக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 5300, சரிங்களா, இந்த எந்திரத்துக்கு 5300 மந்திரம் உரு கொடுக்க ஆரம்பிக்கணும். இப்படி உரு கொடுத்தாத்தான் இந்த எந்திரம் வந்து வேலை செய்யும். சரிங்களா, இந்த எந்திரத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா யாரை நீங்கள் வந்து விரும்புகிறீங்களோ, யாரை நீங்கள் வீட்டுக்கு வர வைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை அந்த இதுக்கு கீழே எழுதிடணும். சரிங்களா, இப்படி எழுதிட்டு அந்த எந்திரத்தை மந்திர உருலாம் கொடுத்து சுருட்டி என்ன செஞ்சிடணும்னா பஞ்சவர்ண நூலால் கட்டி அந்த எந்த வீட்டுக்கு நீங்கள் வரணும்னு நினைக்கிறீங்க அந்த வீட்டில் பிதைச்சிக்கிட்டாலும் சரி, இல்லை வாசலில் அந்த எந்திரத்தை கட்டி வச்சுக்கிட்டாலும் சரி, அந்த எந்திரத்தை நீங்கள் இது பண்ணிக்கணும். அந்த பெண்ணு வந்த பிறகு அந்த எந்திரத்தை கலட்டி ஓடுற தண்ணியில் விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன செஞ்சிடும், நிரந்தரமாக அந்த பெண்ணு நம்ம மேலே அன்பும் பாசமாகவும் இருந்து அந்த இடத்துலையே நம்மளை நேசித்து இருக்க ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா,
இதுதான் இந்த பிரயோகம். இதே பிரயோக முறையை பாவக்கட்டியும் பண்ணலாம். இந்த எந்திரத்தை அப்படியே சுருட்டி ஒருவருடைய உருவ பாவை போல யார் வரணும்னு நினைக்கிறீங்களோ, யார் உங்களுக்கு வசியமாகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய உருவ பாவை போல செஞ்சு பச்சரிசி மாவால் செஞ்சு அந்த பாவைக்குள்ளே இந்த எந்திரத்தை சுருட்டி வச்சு மல்லிகை பூவால் இந்த பாவையை 108 தடவை என்ன செய்யணும் அப்படின்னா அர்ச்சனை பண்ணணும். அர்ச்சனை பண்ணி மந்திர உரு கொடுத்து இந்த பாவையை ஒரு மண் குடுவையில் அடைச்சி அந்த குடுவையை கொண்டு போய் எந்த வீட்டில் கொண்டு போய் பதைச்சாலும் சரி, அந்த இடத்துல பூஜை ரூமில் கொண்டு போய் வச்சுக்கிட்டாலும் சரி, அந்த நபர் நிரந்தரமாக உங்களுக்கு வசியமாக ஆரம்பிச்சிருவாங்க. சரிங்களா? இந்த குடுவையை அந்த வசியம் வேணாம், எனக்கு வேணாம் அவங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அந்த குடுவையை கொண்டு போய் ஓடுற தண்ணியில் நீங்கள் கரைச்சி விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த வசிய கட்டுங்கிறது உடஞ்சி போயிடும். சரிங்களா? இது போல் ஏகப்பட்ட விஷயத்துக்கு மாந்திரிக விஷயங்களில் நம்ம பண்ணலாம். சரிங்களா? இந்த முறை பார்த்தீங்கன்னா நம்ம விரும்பக்கூடிய நபர்களை நம்ம நினைக்கிற மாதிரி நினைத்த இடத்துக்கு வர வைக்கக்கூடிய ஒரு ஆகர்ஷண வித்தை. சரிங்களா? இந்த பிரயோக முறை ரொம்பவும் சக்தி வாய்ந்தது. ஆதி காலங்களில் பயன்படுத்தக்கூடிய ஒரு பிரயோக முறை. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.